செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றுள்ளது குறித்து அதன் இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி அனைத்து பிரிவிலும் முதலிடம் பெற்றுள்ளது. இதுகுறித்து அதன் இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தொடர்ந்து 9வது முறையாக இன்ஜினியரிங் கேட்டகரியில் நாங்கள் நம்பர் 1 வந்திருக்கோம். 6வது முறையாக ஓவரால் கேட்டகரியில் நம்பர் 1 வந்திருக்கோம். குறிப்பாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணதே சில பேராமீட்டர்ஸில் இன்னும் எங்களோட மார்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஒரு மகத்தான ஒரு வெற்றிக்கு காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப், அப்புறம் எங்களோட அலுமினஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பல மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க, ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எல்லோருமா சேர்ந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ எஜுகேஷன் பூர்வமாக அதற்காக ஒரு கொஹசிவ், ஒரு ஃபோக்கஸ்டு மேனரில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒரு பேராமீட்டர் இப்போ நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இதில் இருக்கிற அத்தனை பேர், நான் சொன்ன அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க அத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகணும். அப்படி எல்லோரும் ஒரு கொஹசிவாக ஆனால் தான் நமக்கு அந்த பேராமீட்டரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அது நடந்திருக்கு. அதனால் என்னோட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நான் சொன்ன அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி. குறிப்பாக இன்னைக்கு என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேங்கிங் மெக்கானிசம். நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தருணத்தில் ஏன்னு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல இங்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக இன்னைக்கு 15 to 35 ஏஜ் குரூப்பில் நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் திஸ் பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவில் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சேரணும், எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். இதற்காக நம்ம கல்வி சக்தி, பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இது மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்ஸின் காரணமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதில் 5,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் வச்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன். ஸோ இது மாதிரியான சில நல்ல ப்ரோக்ராம்ஸை எங்களால் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து, அதாவது குறிப்பாக நம்ம யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3, 3வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அஃபோர்டபுள், ஈக்விட்டபிள், ஆக்சசிபிள், குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் தரணும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. இதுதான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3யோட நோக்கம். அதற்காக நம்ம நிறையா பிரயத்தனப்பட்டிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீல், ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பர்செப்ஷனை நிச்சயமாக கிரியேட் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக புது முயற்சிகள், அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ஒரு முயற்சி, ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு முயற்சி, அப்புறம் இப்போ சிடிஸ், அதாவது ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்சஸ், ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ், இதுவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரியாக ஐஐடியில் நிறையா ஒரு புது கோர்சஸ், புது டிபார்ட்மெண்ட்ஸு இதெல்லாமும் கடந்த 2 வருடத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நம்மளோட பர்செப்ஷன் ப்ளஸ் நம்மளோட அவுட்ரீச் உபயோகமாக இருந்திருக்கு. குறிப்பாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இன்றைக்கி 5 நேஷ்னல் சாம்பியன்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜெஇ அட்வான்ஸ்டில் ரேங்க் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சீட் கொடுக்குறோம். இந்த மாதிரியான சில கேம்பஸில் ஒரு டைவர்சிட்டி கொண்டு வரதுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கோம். இதெல்லாமும் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணமாக இருந்திருக்கு. இதையும் தாண்டி பல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம், பல ஸ்டார்ட் அப்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக போன வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் அது போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ அக்னிகூல் ஒரு மேஜர் சக்ஸஸ், ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம்.
அதுவே எல்லாமே ஃபஸ்ட்டு ராக்கெட்டு, ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் ராக்கெட்டு, ஃபஸ்ட்டு செமி கிரையோஜெனிக் ஃபியூயல், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லான்ச் பேட் எல்லாமே வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்க செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே மைண்ட்க்ரோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க சிப்பு பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு செக்யூர் ஐஓடி சிப். அதே மாதிரி ஹைப்பர் லூப், இது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ். ரஃப்தார் இப்போ இவங்க போட்டாங்க, எலக்ட்ரிக் ரேஸ் கார், அப்யுதய், இது மாதிரி நிறைய குரூப்ஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. இதெல்லாமல் நம்ம ஊக்குவிக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷம் ஸ்டார்ட் அப் 100 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் இந்த கிராஜுவேஷன் அவுட்கம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த கிராஜுவேஷன் அவுட்கமில் இன்னொரு பேராமீட்டர், எத்தனை கம்பெனி உங்களது யூனிகார்ன் ஆச்சு. உங்கள் பசங்க பண்ண கம்பெனி யூனிகார்னா $1 பில்லியன் கிராஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறையா அதுக்கு நாங்கள் விதை விதிக்கிறோம். அது இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் இந்த ரேட்டில் நாங்கள் இதை என்கரேஜ் பண்ணி போனோன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு யூனிகார்ன் ஐஐடி மெட்ராஸ் வருங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. இன்னொரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். பல எஃபர்ட்ஸ் நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு 5-6 வருஷத்தில் தான் அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது பூர்ண ரிசல்ட் வர்றதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சில தொலைநோக்கு உள்ள பல ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக ஸ்டார்ட் அப் 100 ஒரு பெரிய எஃபர்ட். பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நிறைய ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே அவங்களாமும் நல்ல காம்படிஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். கடைசியாக எல்லாமே மாணவர்களுக்காக தான். நீங்கள் இருக்கிற 74 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டரும் கடைசியாக ஒரு மாணவனுக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால் இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து கம்பீட் பண்ணோன்னா அதில் இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக மிகவும் சாதகமாக அமையும் என்பதுதான் எங்களோட குறிக்கோள். குறிப்பாக 9 தடவை ஃபஸ்ட்டு வந்தப்புறம் நாங்கள் இந்த நாட்டோட ஒரு ப்ரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னு இருக்கிற இதில் இந்த நாட்டுக்கு அகாடமிக்காக தேவைப்படுற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் பங்கேற்போம். எங்கள் ஃபேக்கல்ட்டி பங்கேற்பாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பாங்க, எங்கள் ஸ்டாஃப் பங்கேற்பாங்க. எந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எங்களோட முழு முயற்சியை எடுப்போம். இரண்டாவதாக, நம்ம பாரத நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் படிப்பாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு நாங்கள் ஐஐடி மெட்ராஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான எங்கள் முயற்சியை தொடருவோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை அம்ரித் பூங்காவை திறந்து வைக்கிறார். இதனை வரும் வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 78% அதிவேக வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நாட்டின் கடற்படையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அதிநவீன 6 நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கும் திட்டப்பணிகள் விரைவான முன்னேற்றம் கண்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. விடுதலைப் போராட்ட வீராங்கனை பிகாஜி காமாவின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அன்னாருக்கு புகழஞ்சலி சூட்டியுள்ளது. விடுதலைப் போராட்டத்தில் அவரது மகத்தான பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.